புதிய பொருளாதார வருஷத்தில் இந்த மாதத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். பொருளாதாரத்தை குறித்த சரியான காரியங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், யெகோவா ஈரையாக இருக்கிறவர். ஆகவே இந்த புதிய பொருளாதார வருஷத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாருக்காவது மனப்பாடமாக தெரியுமா அந்த வசனம்? பிரசங்கி 10:19 போடாதுங்க. தெரியாதா? பிரசங்கி 10:19 சொல்றது பணம் எல்லாத்துக்கும் உதவும் அப்படிங்குது. என்ன செய்யுது? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வாசிக்கிறோம். நல்ல காரியத்துக்கும் உதவுது, கெட்ட காரியத்துக்கும் உதவுது, எல்லாவற்றுக்கும் அது உதவும் அப்படின்னு சொல்லி அங்கே பிரசங்கி அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பணம் ஒருத்தனையும் திருப்திப்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு. பணம் என்ன செய்யாது? ஒருத்தரையும் திருப்திப்படாது. பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி போதும் நினைக்கவே மாட்டான். whoever loves money never has enough. பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடையவே மாட்டான். பணம் ஒரு மனுஷனை திருப்தி செய்யாது. money will not satisfy a person. அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் இன்னொரு காரியமே சொல்றாரு, இந்த உலகத்தில் நம் நிர்வாணமாக தான் வந்தோம், நிர்வாணமாக தான் போக போகிறோம். தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை என்று அங்கே சொல்லியிருக்குது. பாருங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, பணம் எல்லாத்துக்கும் உதவும், பணம் நம்ம திருப்தி செய்யாது. பணத்தை நம்ம சாகும்போது கொண்டு போகிறதோ இல்லை. அப்போ அந்த அறிவு நமக்கு இருக்கணும். இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், அது உதவும், ஆனால் இட் வில் நாட் சாட்டிஸ்ஃபை அஸ், நம்மை திருப்தி செய்யாது. ஆனால் இன்னொரு காரியம் அறிஞ்சிருக்கணும். இதை தான் பவுலும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறேன்னு சொல்றாரு. அங்கேயும் அவர் சொல்லும் பொழுது, நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக தாயின் வயிற்றில் வந்தேன் சொல்கிறேன் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலும் அவர் சொல்றாரு. இங்கே பிரசங்கிலே சொல்றது பாருங்க, நம் கையிலே ஒன்றுத்தையும் எடுத்துக்கொண்டு போறதில்லை. கையில் ஒன்றுத்தையும் பெட்டிக்குள்ள உங்களுக்கு கத்தையாக வச்சு உள்ள தள்ள போகிறாங்க கல்லறைக்குள்ள இல்லை, ஒன்றுமே இல்லை, இருக்கிறதே உறிஞ்சிட்டு தான் விடுவாங்க. கொஞ்சம் நகை போட்டிருந்தாலும் எப்போ நகையை கழுத்துப்பா, செயினை கலத்து, அதை கொடுத்தாலும் இது காசு உதவன்னு எல்லாத்தையும் கலத்திட்டு தான் விடுவாங்க. அப்போது we will not take anything with us when we die. அப்போது இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்போ இடைப்பட்ட காலத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவைகளை என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சந்திக்கிறார். நம்முடைய கைகளில் பணங்களை தருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நம்முடைய கையில் தர பணங்களுக்கு நாம் ஸ்டூவர்ட்ஸாக இருக்கிறோம், உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம். நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் ஒரு 4 தலைப்பின் கீழே சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள காரியம் என்ன சொன்னால், பணத்தை சம்பாதிக்கிறது, பணத்தை சேமிப்பது, பணத்தை செலவு பண்ணுவது, பணத்தை கொடுப்பது. இந்த 4 காரியத்தையும் வேதம் என்ன சொல்லுகிறது? செக்யூரிங் மணி, சேவிங் மணி, ஸ்பெண்டிங் மணி அண்ட் ஷேரிங் மணி. என்னது சொல்லுங்க? முதல்ல என்னது? பணத்தை சம்பாதிக்கிறது. சம்பாதிப்பது எப்படி? நம்ம எல்லாரும் பணத்தை சம்பாதிக்கணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், செக்யூரிங் மணி. ரெண்டாவதாக சேவிங் மணி, சேவிங், அதை என்ன பண்ணும்? சேமித்து வைக்கணும். ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். அப்புறம் ஸ்பெண்டிங் மணி, எப்படி பணத்தை செலவு பண்ணணும். நாலாவதாக ஷேரிங் மணி, பணத்தை கொடுக்கணும், எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற காரியத்தை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை வாசிக்கிறோம். எப்படி பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:23 இந்த படம் இதுக்கு மேட்ச் ஆகாத எடுத்துருங்க. செக்யூரிங்னா ப்ரொக்யூரிங், கெட்டிங், ஏர்னிங். 14:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு. ஆல் ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் அ ப்ராஃபிட். அப்படின்னா we should earn money through hard work. உழைத்து சம்பாதிக்க வேண்டும். என்ன செய்யணும்? உழைத்து சம்பாதிக்கணும். வேதம் உழைப்பை அது மிகவும் மேன்மையாக நினைக்கிறது. ஒர்க் இஸ் a gift of God. தேவன் நமக்கு தருகிற வேலை அது ஆண்டவர் அருளுகிற ஈவு.
வேலை என்பது ஆண்டவர் தருகிற ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் மனுஷனை படைச்ச நாளில் எல்லாத்தையும் உண்டாக்கி அவன் நல்லா சாப்பிட்டு 3 நேரமா எல்லா பழமும் இருக்குப்பா, சாயங்காலம் ஆப்பிள் சாப்பிடு, மத்தியானம் இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, தூங்கு அப்படின்னு சொல்லலை. ஒரு வேலையை கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணார்? God gave him a work to do. ஒரு வேலையை கொடுத்தார், வேலையை செய்யணும் அப்படின்னு. அப்போ ஒர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். we should earn money through hard work. சிலர் சொல்லலாம், என்கிட்ட போதுமான அளவு இப்போ பணம் இருக்குங்க, எதுக்கு ஏன் நான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சோம்பேறிகளை விரும்புவதில்லை. ஆனால் பணம் இருந்தாலும் நிறைய கையில் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் வேற காரியங்களுக்காக, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக வேலை செய்ய வேண்டும். யாரும் சோம்பேறிகளாக இருக்கவே கூடாது. no matter how much money you have, you should never stop working. வேலை முடிஞ்சிருக்குல்ல, எதையாகிலும் நம் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சோம்பேறிகளாக கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்று நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ முதலாவதாக ஆல் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீதிமொழிகள் 10:4 லேசி ஹேண்ட்ஸ் மேக் அ மேன் புவர் பட் டெலிஜென்ட் ஹேண்ட்ஸ் பிரிங் வெல்த். சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை என்ன பண்ணுமா? உண்டாக்கும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான். லேசி ஹேண்ட்ஸ், நம்முடைய கரம் சோம்பேறிகான கரமாக இருக்கக்கூடாது, உழைக்கும் கரங்களாக இருக்கணும். அல்லேலூயா. வேலை செய்கிற கரங்களாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு வேலை செய்தார். 30 வயசு வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனாருடைய வேலையை கார்பெண்டர் ஆஃப் நாசரத், அவர் தச்சு வேலையை செய்தார். அதுக்கப்புறம் 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் அவர் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த வேலையை செய்து கொண்டே இருந்தார். யோவான் 9:4 சொல்லுது, பகல் காலம் இருக்கும் வரைக்கும் என்னை அனுப்பினுடைய கிரியை நான் செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது. அப்போ இயேசு வேலை செஞ்சுட்டே தான் இருந்தார், சும்மா இருக்கல. ஜெபம் என்பது வேலை. ஆண்டவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நடந்தார், வேலை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கரை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதா? சாப்பிட. 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் வேலை செய்ய மனதில்லாதவன், மனசே இல்லை வேலை செய்ய அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? சாப்பாடு போடக்கூடாது. அதனாலுக்கு இருந்து அங்கே 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகார வாசிங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனாம் வசனத்தில்? 12ஆம் வசனத்தில் வேலை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் என்ன சொல்லிருக்கு? சாப்பிடக்கூடாதுன்னே போட்டிருக்கு. வேலை செய்யலை. அப்போ பிள்ளைகளும் வீட்டில் வேலை செய்யணும், சும்மா என்ன சாப்பிடக்கூடாது. பெற்றோருக்கு உதவி செய்யணும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஓகே. அப்புறம் என்ன செய்யணும்? பெற்றோருக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், கீழ்ப்படிக்கணும், சில காரியங்களை செய்யணும். ஏதாவது சம்திங் யூ ஷுட் பி இன்வால்வ்ட் இன். அங்கே போட்டிருக்கு, வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. சில என்ன பண்ணுறாங்க? வீல் அனுபவக்காரர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் சொந்த கையில் வேலை செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ த்ரூ ஹார்ட் ஒர்க் we should earn money. ரெண்டாவதாக நேர்மையாக சம்பாதிக்கணும். நேர்மையாக we should earn money with honesty and integrity. honesty, கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே நேர்மையற்ற முறைகளை சம்பாதிக்கக்கூடாது. பணம் நம்ம கையில் வருகிற பணம் நேர்மையான பணமாக இருக்கணும், கள்ள பணமாக இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கக்கூடாது. அங்கே போட்டிருக்க வாசிங்க 13:11 வாசிங்க. நீதிமொழிகள் 13:11 வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 13:11 வஞ்சனையால் தேடின பொருள் என்ன ஆகுமா? குறைந்து போகும். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஞ்சனையினால் வருகிற பொருள், டிஸ்ஆனஸ்ட் மணி. என்ன மணி அது? டிஸ்ஆனஸ்ட் மணி dwindles away. அது என்ன செய்யுமா? நம்ம விட்டு போயிருமா. ஆனால் கைப்பாடாய் நேர்மையாய், நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் அங்கே போட்டிருக்குது 35-36 வசனம் வாசிக்கிறேன். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறைவிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பாயாக. நோ டிஸ்ஆனஸ்டி. சுமுத்திரையான, லேவியராகமம் 19:35-36 சுமுத்திரையான தராசு, சுமுத்திரையான நிறைக்கல், சுமுத்திரையான மரக்கால், சுமுத்திரையான படி உங்களுக்கு இருக்க வேண்டும்.
ஹானஸ்ட் ஸ்கேல்ஸ், ஹானஸ்ட் வெயிட்ஸ், ஹானஸ்ட் நோ எஃப் ஆன் ஹின் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் நேர்மையாக இருக்கணும். அல்லேலூயா. கள்ளத்தனமாக என்ன பண்ணக்கூடாது, சம்பாதிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அந்த நீதிமொழிகள் 13:11 இன்னொரு வசனம் இப்படியாக ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, he who gathers money little by little அப்படின்னு போட்டிருக்கு, makes it grow. அப்போ he who gathers by labor, வேலை செய்து, அப்போ அநியாயமாய் வஞ்சனையால் சம்பாதிக்க, இப்போ எப்படி உழைத்து சம்பாதிக்கணும், நேர்மையாய் சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? நேர்மையாக, through honesty and integrity. மூன்றாவதாக கர்த்தரை சார்ந்து நம்ம வேலை செய்யணும், by depending on God. என்றைக்குமே இது என்னுடைய கையின் பிரயாசனே சொல்லக்கூடாது, இது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரே சார்ந்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால அவன் 100 மடங்கு என்ன பண்ணா, பலன் பெற்றான். நீதிமொழிகள் 11:28 சொல்லுது. நீதிமொழிகள் 11:28 அங்கே வாசிக்கிறோம், தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான். he who trusts in his riches will fall. ஆனால் நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். 28:25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிற என்ன செய்வான்? செழிப்பான். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பி, ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய ஞானம் வேண்டும் என்று கர்த்தரை நம்பி நம்ம வேலை செஞ்சால் கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய சொந்த பலத்திலே போயிடக்கூடாது, எல்லாவற்றையும் கர்த்தரை சார்ந்து வேலை செய்ய வேண்டும். அப்புறம் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சம்பாதிக்கூடாதுன்னா சில காரியங்களும் இருக்குது. இது என்னன்னா, நீங்கள் உங்களுடைய சரீர சுகத்தை தியாகம் செய்து பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. சரீர சுகத்தை என்னது, டோன்ட் மேக் மணி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் யுவர் ஹெல்த். சில பார்த்தீங்கன்னா சரீரம் என்ன பண்ண போகல, கட்டி நம்ம வேலை 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 24 மணி நேரமாக என்னது வேலை செய்யணும். ஆனால் 24 மணி நேரம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஓய்வு நமக்கு தேவை. அதான் ஒருத்தர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை என்ன செய்கிறோமா, என்ன செய்கிறோன்னா, நம்ம சரீரத்தை சுகத்தை தியாகம் செய்து பணத்தை சம்பாதிக்கிறோமா, பணத்தை சம்பாதிக்கிறோம். First half of their life sacrificing their health to get the wealth. Second half என்ன செய்றோம்? Sacrificing the wealth to get back the health. சம்பாதிச்ச பணத்தெல்லாம் செலவு பண்ணி இழந்த சுகத்தை திரும்ப பிறருக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி 2 பகுதியும், அந்த பாதியிலையும் நமக்கு சமாதானம் இல்லை, இந்த பாதியிலையும் சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்போ they are unhappy in both the house of the lives. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தை கவனிக்கணும், சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வை கொடுக்கணும். we have to work but we should not be workaholics. நாம் வேலை செய்யணும், ஆனால் வேலைக்கு அடிமையாக மாறிடக்கூடாது. some people are addicted to work. எதுக்குமே அடிமையாகிடக்கூடாது. வேலை சில பார்த்தீங்கன்னா இதையாவது செஞ்சிடு. ஓய்வு தேவை. நமக்கு என்ன தேவை? ரெஸ்ட் தேவை. ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போது நமக்கு அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, டோன்ட் மேக் மணி, இதெல்லாம் நான் முந்தின சொன்ன காரியத்தில் வரதுதான். டோன்ட் மேக் மணி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் யர் கேரக்டர். உங்களுடைய குணம் பாதிக்கிற அளவுக்கு நம்மளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, இவர் சரியில்லாத ஆள், நேர்மை இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நான் வாசித்தமில்ல, லேவியராகமம் 19, 35, 36 என்னுமாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் எடுங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 20, 10, 23. வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். 23லயும் அதான் வாசிக்கிறோம். கள்ளத்தராசு கர்த்தர் நல்லதல்ல, அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபட்டு நம்முடைய பேரை கெடுத்துடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இவங்க நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிற பேர் நமக்கு வந்துடக்கூடாது. அப்போ டோன்ட் மேக் மணி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். அது மாத்திரமல்ல, இன்னும் சில அநேக காரியங்கள் நம்ம வேலை செய்யக்கூடாது. கேம்பிளிங் இருக்கக்கூடாது. இன்னுமாக பீடி விற்கிற வேலை, ஆல்கஹால் விற்கிற வேலை, இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஈடுபடக்கூடாத சில வேலைகள் என்ன இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து பார்க்கும்படி அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ. அப்படின்னா நம்மூலமா என்ன ஒருத்தன் வெறிச்சிருக்கானா அவனு உனக்கு ஐயோ. எனது
ஆகவே நம் மூலமாக இன்னொருத்தர் இப்படிப்பட்ட நிலைமைக்கு போயிடக்கூடாது. Woe to him who gives drink to his neighbor. அப்போ இப்படிப்பட்ட இந்த பிஸ்னஸ் என்னமாக என்னது பல அது மாதிரி நிறையா இருக்குது. லாட்ரி சீட்டு பிஸ்னஸ், இந்த மாதிரி ஆல்கஹால் பிஸ்னஸ், ட்ரக்ஸ் பிஸ்னஸ், இதில் யார் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம செய்கிறது இன்னொருத்தருக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுன்னா, டோன்ட் மேக் மணி அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஹையர் வேல்யூஸ். நம்முடைய நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், சொத்தை சம்பாதிச்சுட்டு போனோம். நீங்கள் பவுலப்போஸ்தலன் கூட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு வைக்கணும், சுதந்திரத்தை வச்சுட்டு போகலாம் சொல்கிறார். ஆனால் அதை காட்டில் மேன்மையான மதிப்பீடுகள் சுதந்திரம். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய ஏதாவது வச்சுட்டு போனோம் அப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம வச்சுட்டு போக வேண்டியது முக்கியமானது ஹையர் வேல்யூஸை கொடுத்துட்டு போகணும் பிள்ளைகளுக்கு. பணத்தை மாத்திரம் கொடுத்துட்டு போகக்கூடாது. என்ன ஹையர் வேல்யூஸ்லாம் என்ன, நம்முடைய பிள்ளைகளுக்கு we need to live true riches, உண்மையான ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டு போகணும். உண்மையான ஐஸ்வர்யம் என்ன, தேவனை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனை நேசிக்க என்ன பண்ணோம், we have to teach our children, we have to show them how to love God, we have to show them how to love the spouses. அவருடைய மனைவிமார் கணவன்மாரை நேசிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சொத்து பண்ணி கொடுத்துட்டு பைசாவை கொடுத்துட்டு கணவனை நேசிக்கணுமா, நீனு மனைவியை நீ நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம நீங்கள் பீராவையும் கட்டிலையும் மாத்திரம் வாங்கி கொடுத்துட்டியா, அது நாலு சண்டையை போட்டு வந்துடும் திரும்பங்க. என்னது அப்போ வேல்யூஸ் என்ன செய்யணும், we need to show them how to love the spouses, one another, ஒருவர். we need to show them a good work ethic. நம்ம எப்படி நல்லா வேலை செய்யணும், நேர்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற காரியத்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், போதிக்கணும். அதுதான் முக்கியமாக, அதுதான் பெரிய சொத்து. நம்ம விட்டு போகிற பெரிய சொத்து ஆவிக்குரிய சொத்து தான் பெரிய சொத்து. ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தின் பணங்கள் இன்றைக்கு இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். நீங்கள் எத்தனை பணம் வைத்தாலும் ஒரு நாள் வியாதி வந்து அத்தனை லட்சம் ரூபாயும் போயிடும், அதில் இல்லை. ஆனால் கர்த்தரை நேசிக்க, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க, ஆண்டவரை பற்றிக்கொள்ள, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய, ஒருவர் நேசிக்க, இப்படிப்பட்ட வேல்யூஸை அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வேல்யூஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல, பணத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் முக்கியம் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருந்து நம்ம செயல்பட வேண்டும். ஓகே, அப்போது செக்யூரிங் மணி, ஏர்னிங் மணி அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பார்த்தோம். கடினமாய் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக சந்திக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து சம்பாதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை தியாகம் செய்து, சரீர சுகத்தை தியாகம் செய்து நம்ம வேலைக்கு அடிமைகளாக மாறிடக்கூடாது, மதிப்பீடுகளை இழந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை கவனமாக இருந்து செய்ய வேண்டும். ரெண்டாவதாக சேவிங் மணி, சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கலாம். பைபிள் வந்து சேமிக்க சொல்லுது. ஆனால் என்ன சொல்லுதுன்னா, பதுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, பணத்தை பதுக்கக்கூடாது, பணத்தை சேமிக்கலாம். we can save money but we should not hoard money. தானியத்தை பதுக்குகிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள் அப்படின்னு நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் சேமிப்பை குறித்து ஆண்டவர் அழகாக எறும்பட்டது நமக்கு கற்றுத்தரார். நீங்கள் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோம்பேறியை நீ போய் ஞானத்தை கற்றுக்கொள். ஞானம் என்ன, வருங்காலத்திற்காக இப்பொழுது சேமித்து வைக்கிறது, காரியங்களை ஞானமாக அது செய்கிறது, சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எறும்பு சேமித்து வைக்கும், மற்ற பயன்படுத்துவதற்காக, அது கெட்டு போவதற்காக அது 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 பதுக்காது அது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம் நிறைய வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு நிறைய ஐஸ்வர்யவான்களாக இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், தாவீது, டேவிட் வாஸ் வெல்தி, ஜோசப் வாஸ் வெல்தி. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசப் வாஸ் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பர்னபா ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள், மார்த்தாள், அந்த குடும்பம் நல்ல வசதி உள்ள குடும்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஆதரித்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐஸ்வர்யம் தவறு கிடையாது. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மேலே பற்று, ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை, கவச்சியஸ்னஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. என்னது கவச்சியஸ்னஸ் சொல்லுங்க அப்படின்னா, பண ஆசை, பேராசை,
செத்துக்கிட்டே இருப்பான், பதுக்கிட்டே இருப்பான். அது தவறு. கவர்ச்சியஸ்னஸ். அது எதுக்கு ஒப்பா இருக்குன்னு பைபிளில் போட்டுருக்கு சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை. எபேசியர் 3:5 இருக்குது, கொலோசியர் 3:5 இருக்குது. அங்கே போட்டிருக்கு பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சாரி, 5:3 எபேசியர் 5:3. அப்புறம் அங்கே என்னது கொலோசியர் 3:5 அங்கே வாசித்தீங்கன்னா பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். சரி பாருங்க, இட்ஸ் ஐடாலட்ரி. நம்ம வாழ்க்கையில் பொருளாசை இருக்கக்கூடாது. ஸ்பிரிட் ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ். பணம் ஒரு இடத்திலே பதுக்கப்படக்கூடாது, அது பயன்படுத்தப்பட வேண்டும். பாருங்க, வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வாசிட்டோம். 21:20 வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். எதை சொல்றாங்களா? இருக்குது, ஒண்ணு இல்லை, சேமிக்காம ஒண்ணு இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்துடக்கூடாது. எல்லாத்தையும் வந்ததெல்லாம் செலவு பண்ணிடக்கூடாது. அதை நம்ம சொல்லுவோம் 10-10-80 பிரின்சிபல். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 10-10-80 பிரின்சிபல் அப்படின்னா, உங்களுக்கு 100% வருமானம் வருதுன்னா 10% முதல்ல கத்தருக்கு என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். அப்புறம் ஒரு 10% சேமிக்க எடுத்து வைக்கணும். அப்புறம் 80% என்ன பண்ணணும்? நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய திட்டமிட்டு அதை என்ன பண்ணணும்? செலவு பண்ண வேண்டும். அப்போது சேமிப்பு கொஞ்சமாவது இருக்க நம்ம பழகணும். அதுக்கு நம்ம உட்படுத்த வேண்டும். அது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போது எல்லாத்தையும் செலவழித்து போயிடக்கூடாது. கொஞ்சமாவது என்ன பண்ண எடுத்து கொஞ்சம் வைக்கணும். சேமித்து வைப்பதற்கு நம்ம பழகணும். சரி, அடுத்ததாக ஸ்பெண்டிங் மணி. பணத்தை செலவு பண்ணுதல். நம்ம எல்லாருக்கும் செலவு பண்ணுறோம் பிடிக்கும். செலவு பண்ணுதல். எப்படி செலவு பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 காரியம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நம்பர் 1, பிவேர் ஆஃப் கிரெடிட் பையிங். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. கடன் வாங்கி தான் செலவு பண்ணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்படக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இருந்தாலும் என்னது, சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய வட்டிக்கெல்லாம் வாங்குவாங்க. 5 வட்டி 10 வட்டி அப்படின்லாம் ஈஸியாக வாங்குகிற ஆட்கள்லாம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று நீதிமொழி 22:7 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கிரெடிட் பையிங் இன்னைக்கு எல்லா பக்கமும் நமக்கு வந்து தேடி கொடுக்குறோம். நீங்களே போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிஸ்டர், உங்களுக்கு பணம் வேணுமா? 2 லட்ச ரூபா வாங்கிங்க, மாதம் கட்டுங்க அப்படின்னு பணத்தை தேடி வந்து கொடுக்குறான். நம்மளும் ஆடு பொழந்து என்ன பண்ணுறோம்? சரிப்பா கொடுப்பா என்ன அப்படின்னு உடனே செலவாயிடுறோம். அப்புறம் மாதம் கட்டிகிட்டு இருக்கிற நிலைமை பாருங்கள். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு. என்னென்னா, we buy things we do not need with the money we do not have to impress the people we do not like. கேள்விப்பட்டிருக்கீங்களா? we buy things we don't need with the money we don't have to impress the people we don't. நமக்கு பிடிக்காத ஆட்களை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இல்லாத பணத்தை வச்சு தேவையில்லாத பொருளை வாங்குறோம். என்னது? நமக்கு இல்லாத பணத்தை வச்சு நமக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி, எப்பா எங்கள் வீட்டிலே இருக்குதுப்பா, ஏன்ட்டே இது இருக்குதுன்னு காமிக்கிற. அது வந்து அடுத்து இன்னொன்று இருக்குது, ஈகோ பையிங். அதுக்கு 3வது வரேன். முதல்ல கிரெடிட் பையிங். 2வதாக இம்பல்ஸ் பை. நான் கண்ட உடனே பார்த்து வாங்கிறது. பையிங் த பிக் இன் த போக் அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எதையும் கண்ட உடனே தேவையா தேவையில்லையா அப்படின்னே பார்க்கறது கிடையாது. டோன்ட் பை அக்கார்டிங் டு யுவர் நீட்ஸ், நாட் அக்கார்டிங் டு யுவர் கிரீட் ஆர் வாண்ட்ஸ். தேவையா இது உனக்கு? ஏற்கனவே 10 புடவை இருக்கும், இன்னொரு 2 புடவை சேர்த்து வாங்கக்கூடாது. தேவையா? ஏற்கனவே நல்லா பொருள்லாம் இருக்கும், இன்னொரு பொருள் உனக்கு தேவையாங்க? இந்த பொருள் நமக்கு தேவையா? டு வி ரியலி நீட் திஸ் மெட்டீரியல், திஸ் திங் அப்படின்னு பார்க்கணும். அப்போது இம்பல்ஸா நல்லா இருக்கே அப்படின்னு வாங்கிடுவாங்க, சீப்பாக இருக்கேன்னு வாங்கிடுவாங்க. அங்கே பார்த்தா 2 நாள் தான் வேலை செய்யாது, அதுக்கப்புறம் தூக்கி தூரப்பட வேண்டியதுதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ்னால நமக்கு திடீர்னு வாங்கணும் போல தோணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் அது வேலை செய்யாது, அது தூக்கி குப்பையில் தான் தூக்கி போடணும், அது பிரயோஜனம் இருக்காது. அப்போ we should not do that. வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6:8
நமக்கு ஒரு மன ரம்மியம் இருக்க வேண்டும். இருக்கு போதும்ப்பா, சரி இது போதும் அப்படின்னு வாங்கிட்டே இருக்கக்கூடாது. கண்டதையும் என்ன பண்ண தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. அப்புறம் பிவேர் ஆஃப் ஈகோ பையிங், பெருமைக்காக வாங்கக்கூடாது. எதையும் செலவு பண்ணுறது பெருமைக்காக செலவு பண்ண, நான் பாரு என்னாலே இது செய்ய முடியும் அப்படின்னு 4 பேர்ட்ட காமிக்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, ஈகோ பையிங். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் பாவமாக கருதப்படுது. பெருமைக்காக ஒரு காரியம் வாங்கக்கூடாது. போதும் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு தேவையா, டு ஐ ரியலி நீட் திஸ் என்னை சேர்ந்து அறிந்து நம்ம செலவு பண்ணணும். நம்ம கொடுக்குற பணங்கள் ஒன்றியும் மிகவும் கவனமாக நம்ம செலவு நல்லா என்ன பண்ணலாம், சிக்கனமாக இருக்கலாம், ஆனால் கஞ்சத்தனமான கூடாது, இருக்கக்கூடாது. சிக்கனம் தேவை, ஆனால் என்ன இருக்கக்கூடாது, சில கஞ்சத்தனம். நான் சொன்ன உலகத்திலே கஞ்சத்தனத்தில் எனது கின்னஸ் ரெக்கார்டு வாங்கின ஆளை பற்றி உனக்கு சொன்னேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. பாருங்கள், அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் சிக்கனம் அவசியம். நம்ம பெருமைக்காக ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அநேக காரியத்தை பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் நம்ம வீட்டில் பொருள் கிடைக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே இருக்கும். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாங்க, கார் வாங்கின பாஸ்டர் 1 வருஷம் ஓட்டவே இல்லை, அதுக்கு மெயின்டெனன்ஸ் மாத்திரம் மாதம் 10,000 ரூபா ஆகுது. அப்படி என்னதான் பண்ணுறான்னு தெரில. எதையாவது கடிச்சு விட்ருது, ஒயரை கடிச்சு விட்ருது எலி, அதை பண்ணிடுது அப்படின்னு. அப்போ ஓட்டலாம் விற்று தூக்கி தூரம் போடுப்பாத, எதுக்கு வச்சிருக்க? எங்கள் வீட்லேயும் கார் இருக்கிறங்கிறதுக்கா, ஓட்டுனா பரவாயில்ல, ஓட்டுங்க நல்லா. அந்த சும்மா வீட்டில் காரை வச்சுட்டு இருக்கு, ஒயிட் எலிஃபென்ட் அப்படின்னு பார்க்க பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் ஏதாவது வந்து தீனி போட்டு அதுக்கு என்ன பண்ணிடும், காரியங்கள் போயிடும், இருக்க பணம்லாம் போயிடும். அப்போ தேவையில்லைன்னா என்ன பண்ண, அதை தூக்கி கழிச்சு போட. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே உனக்கு செலவு வருதுன்னா அது என்ன பண்ணிடணும். அப்போது சம் ஐட்டம்ஸ் that are costing money for upkeeps, அதெல்லாம் நம்ம கவனமாக இருந்து we should get rid of them. அப்போ begin to live frugally. ஃப்ரூகல் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். ஃப்ரூகல் அப்படின்னா சிக்கனம், மைசர்லி அப்படின்னா கஞ்சத்தனம். ஆனால் ஃப்ரூகல் சிக்கனமாக என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகள் கவனமாக செலவு பண்ணணும். ஒரு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். மேக் அ பட்ஜெட் அண்ட் ஸ்டிக் டு இட். என்ன செய்யணும், ஒரு பட்ஜெட் போட்டு நமக்கு வருமானம் என்ன, நீங்கள் பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் இப்படியா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பட்ஜெட்னா எப்படின்னா, நீங்கள் பட்ஜெட்டு போட்டு செலவு பண்ணிங்கன்னா உங்கள் பணம் எங்கே போகுதுன்னு தெரியும், எங்கே போகுதுன்னே தெரியும். பட்ஜெட் இல்லாமல் செலவு பண்ணிங்கன்னா என் பணம் எங்கே போச்சேன்னு நிற்பீங்க, அப்படி எங்கே போச்சேன்னு நிற்பீங்க. You need, when you budget and spend, you know where it goes. நீங்கள் அப்படி செலவு பண்ணலன்னா, பட்ஜெட் போடாமல் பின்னாடி யோசிப்பீங்க, என் பணம் எங்கே போச்சுடா, எங்கே வேர் இட் வென்ட் அப்படின்னு யோசிப்பீங்க. உங்களுக்கே தெரியாது எங்கே போச்சு அப்படின்னு. ஆனால் பட்ஜெட் போட்டு இது இவ்வளோவா செலவு பண்ணோம், இது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, இது வந்து படிப்புக்கு, இது வீட்டு வாடகைக்கு, இந்த காரியங்கள் இதுக்குள்ளாக நம்முடைய வருமானத்துக்குள்ளாக நம்ம பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வருமானங்களை கர்த்தர் நாளுக்கு நாள் அதை ஆசீர்வதித்து கனமணுவார். கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போது இப்படி நம்முடைய செலவு பண்ணுகிற காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹவ் யூ ஸ்பெண்ட் மணி, இது கர்த்தர் கொடுத்த பணம், இதை நான் எப்படி செலவு பண்ண வேண்டும். நம்ம வாழ்க்கையில் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, கண்டவுடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, பெருமைக்காக வாங்கி செலவு பண்ணக்கூடாது. சிக்கனமாக பட்ஜெட்டுக்குள்ளாக இருந்து நம்ம செலவு பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கனம் பண்ணி நம்முடைய தேவைகளை தொடர்ந்து சந்திப்பார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஷேரிங் மணி. இப்போ கொடுக்கிறதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தில் ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்குது. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். கொடுக்கிறது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். ஆண்டவராக இயேசு சொன்னதாக பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் 20:35 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதமான வசனம். பாக்கியவான்கள் பட்டியலில் ஒரு வர வசனம் என்ன, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பதே. கொடுத்து பழக வேண்டும், கொடுக்க வேண்டும். எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதம் சொல்லுகிறது, முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். கிவிங் டு காட், கிவிங் த டைட்ஸ். டைட்ஸ் இஸ் ஒன்லி a beginning. அதாவது சொல்றாரு, டைட்ஸ் இஸ் நாட் a ceiling, it is a floor. தசமபாகம் என்பது அவ்வளோதான், இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு கிடையாது. அதான் தசமபாகம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. அது ஒரு ஃப்ளோர் தான், எனது தர தான். என்ன நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம். அல்லேலூயா. ஆனால் மினிமம் நீங்கள் அதுதான் எனது டைட்ஸ். நீங்கள் பல ஏற்பாட்டு காரியத்தை சொல்லப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக செலவழிக்க வேண்டும்.
கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செய்யணும்? நம்ம கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9 வாசிங்க. முதல் பலனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3:9, உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணு? கனம் பண்ணு. உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும், with the first fruit of all your increase earnings, என்ன செய்ய? கர்த்தரை கனம் பண்ணு. honor the Lord. எனது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆண்டவர் சொல்றாரு பின்னாடி வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என்று கர்த்தர் அங்கே வாக்கு பண்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்காக அல்ல, ஒருத்தன் கர்த்தருக்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் என்னுடைய பணம் அது கர்த்தருக்குரியது என்கிற அந்த உணர்வு கர்த்தர் நம்மகிட்ட வரணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த உணர்வு நமக்கு வரணும். என்னுடைய பணம் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய பலன் அல்ல, இது கர்த்தர் கொடுத்தது, இது கர்த்தருக்கு சொந்தமானது. தாவீதை போல ஐஸ்வர்யவான் பழைய ஏற்பாடு நம்ம பார்க்க முடியும். அத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்க்கான தங்கம் அவங்க கையில் இருந்துச்சு. சொல்றா, இதெல்லாம் உம்மால் உண்டானது ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நான் பெற்றேன். I receive everything from your hands. உம்முடைய கரத்திலே பெற்று உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று தாவீது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு கொடுக்கிறது எதை காண்பிக்கிறது? நம்முடைய விசுவாசத்தின் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது. கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. கர்த்தர் தந்தார் என்பதை அங்கீகரிப்பதை அது காண்பிக்கிறது. சரி, அடுத்ததாக we must share our wealth with the poor and the needy. தேவை உள்ளவர்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது, உபாகமத்தின் புஸ்தகத்தை நான் வாசித்துட்டு இருந்தபோது, அங்கே உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் எடுங்க, இல்லை நீங்கள் எங்கேயா குறித்து வச்சிங்க, ஆண்டவர் எதெல்லாம் ஏழைகளுக்கு மூடக்கூடாது அப்படின்னு சில காரியம் சொல்லியிருக்கிறார். அது எனக்கு நான் வாசித்து தியானம் பண்ணி குறித்து வச்சுருக்கேன் பைபிளில். எதெல்லாம் மூடக்கூடாது அப்படின்னா, டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், உன் கண்ணை ஏழைக்கு மூடாத அப்படின்னு நான் உபாகத்துக்கு வருவோம். ஆனால் முன்னாடி நீங்கள் ப்ராவர்ஸ் 28-27 வாசித்தீங்கன்னா, வேகமாக வாசிங்க பார்க்கலாம், வேகமாக வாசிங்க. ப்ராவர்ஸ் நீதிமொழிகள் 20, தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவன், தன் கண்ணை ஏழையை பார்த்தானே கண்ணை திருப்பிட்டு போகிறான். ஏழைக்கு மூடாத, கண்ணை மூடாத, டோன்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ரெண்டாவது, டோன்ட் க்ளோஸ் யுவர் இயர்ஸ், உங்கள் காதை மூடாத. அவனுடைய கூக்குரலுக்கு அவனுடைய தேவை அங்கே போட்டிருக்கு பாருங்க. நீதிமொழி 21:13 வாசிங்க. நீதிமொழிகள் 21:13, ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன், க்ளோசிங் த இயர்ஸ் டு த கிரை ஆஃப் த புவர். என்ன செய்யக்கூட? கண்ணை மூடாத, காதை மூடாத. அப்புறம் போட்டிருக்கு, இருதயத்தை மூடாத. 1 யோவான் 3:17 வாசிங்க. 1 யோவான் 3:17, ஒருவன் உன் சகோதரனுக்கு குறைச்சல் உள்ளதென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், கண் அடைக்கிறது, காது அடைக்கிறது, இங்கே போட்டிருக்கு, இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருப்பது எப்படி? டோன்ட் க்ளோஸ் யுவர் ஹார்ட். கடைசியாக உபாகமத்துக்கு வாங்க. உபாகமத்தில் அங்கே போட்டிருக்கு 15:7 போட்டிருக்கு. 15:7, உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும். கையை என்ன பண்ணாத? டோன்ட் க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு பேர் இஸ் அ காட் ஆஃப் த புவர் அப்படின்னு. அவர் பேர் என்னது? ஏழைகளின் தேவன் அப்படின்னு. இஸ் த காட் ஆஃப் த புவர். பழைய ஏற்பாட்டில் ஏழைகளுக்காக ஆண்டவர் பல காரியங்களை வச்சிருக்கிறார். ஏழைகளை விசாரிக்க, கவனிக்க, இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன், மன்னிக்கவும், அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையிலே அற்புதமான வசனம் கலாத்தியர் 2:10 போட்டிருக்கு. அங்கே எல்லாம் என்ன பேசிக்குவாங்கன்னா, ஆதி திருச்சபையில் தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள், தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள், ரிமெம்பர் த புவர், ரிமெம்பர் த புவர். அந்த இது வந்து இட் வாஸ் எக்கோயிங் ஆல் ஓவர் த சர்ச். ரிமெம்பர் த புவர் என்கிற தரித்திரரை நினைத்துக்கொள்ள மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்வதற்கு நானும் கருத்துள்ளவனாக இருந்தேன் என்று சொல்றாரு. யார் சொன்னாங்களாம்? அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது பவுலுக்கு காதுக்கு வந்திருக்கு. நானும் அதில் கவனமாக இருந்தேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ரிமெம்பரிங் த புவர். அப்போ எனது நீடி இட் ஷுட் பிகின் ஃப்ரம் இந்த சர்ச். உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு மாத்திரம் இல்லை, முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்னா சகோதரருக்குள்ளே. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் எடுங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நன்மை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்குது. 10ஆம் வசனத்தில் யாவருக்கும் செய்யணும்,
விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். ஃபேமிலி ஆஃப் ஃபெய்த், ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த். ஒருத்தங்க தேவையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க, உதவி தேவைப்படுகிறது. இருக்கிறவர்கள் கையை மூடக்கூடாது, உதவி செய்யணும். ஹல்லேலூயா, உதவி செய்யணும். அப்போ ஷேரிங் கொடுக்கிறது, poor and the needy, it should begin from the household of faith and it should extend to others also. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அது என்ன பண்ணுவான், திருப்பி கொடுப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீதிமொழியில் வாசிக்கிறோம். லூக்கா 6:38 இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். இதெல்லாம் எதுக்குன்னா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்ங்கிறது சபையில காணிக்கைக்காக சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. அது தரித்திரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட, ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். என்ன 2 கொரிந்தியர் 9:7 கூட உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்ற வசனம் கூட தசமபாகம் காணிக்கையை கொடுத்தாங்க சொல்லப்படலை. அங்கே அங்கே ஒரு காணிக்கை பிரிக்கப்படுகிறது. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்னமாக அங்கங்கே திருச்சபையில் இருக்கிற ஏழைகளுக்கு, பரிசுத்தவான்களாகி ஏழைகளுக்கு அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் உற்சாகப்படுங்க அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். அப்போ அந்த காரியங்கள் உற்சாகமாக செய்யப்படணும். ஹல்லேலூயா. அப்போ கொடுக்கிறது. 3ஆவதாக நம்முடைய பணம் எதுக்காக கொடுக்கப்படணும்னா, ஆத்ம ஆதாயத்தை செய்வதற்காக கொடுக்கப்படணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு அந்த முதல் தசமமாக காணிக்க கூட அந்த ஆத்ம ஆதாயம் எடுப்படுது. ஆனால் அது சபையினுடைய காரியங்கள் கவனிக்கப்பட, விசாரிக்கப்பட, சபையின் ஊழியங்களுக்காக, காரியங்களுக்காக அது வந்துடும். ஆனால் அதை தாண்டி மிஷனரி காணிக்கைகள், இன்னும் இப்படிப்பட்ட காணிக்கைகள், என்னமாக ஆத்ம ஆதாயத்திற்காகவே குறிப்பாக சொல்லப்படுகிற காரியங்கள். நீங்கள் வேதம் சொல்லுகிறது லூக்கா 16:9 வேதம் சொல்கிறது, அங்கே அற்புதமாக ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அநீதியான உலக பொருள்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள், ஆத்துமாக்களை சம்பாதிங்க. உங்கள் பணத்தை தேவ ராஜ்யத்தில் விதைங்க, ஆத்துமாக்களுக்காக விதைங்க, ஆத்துமாக்களுக்காக. ஹல்லேலூயா. Invest your money in the kingdom of God. Invest your money in souls. உங்கள் பணத்தை பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து வைங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பணத்தை அதான் சொல்லுவாங்க, we can convert our money into souls. ஹல்லேலூயா. நம்ம பணத்தை ஆத்மாவாக மாற்ற முடியும். நம்ம ஆத்மாக்களுக்காக பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 12:14, ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ எதற்காக கொடுக்கணும்னு சொன்னால், ஆத்மாக்களை ஆதாயம் செய்வதற்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஷேர் பண்ணணும், எப்படி ஆகிலும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். ஊழியங்களுக்காக, மிஷனரி பணிகளுக்காக, ஆத்மா பணிகளுக்காக, ஆத்மாக்களை சபைக்கு கொண்டு வருவதற்காக கொடுக்கணும். ஆட்டோவில் 2 பேரை ஏற்றிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது, பணம் கொடுக்கணும். அதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு. we are investing our money in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அந்த பணங்கள் எல்லாம் நம்ம சேர்த்து வைக்கிறோம். உங்கள் காரில் 2 பேரை கூட்டிகிட்டு வரீங்களா, ஆட்டோவை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு வரீங்களா, ஒத்தையாக வந்துட்டு தான் போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒருவேளை கூட்டிகிட்டு வரலாறு கூட உங்களுக்கு வந்துருங்க, எப்படியாவது இந்த கூட்டத்துக்கு வாங்க, உங்களுக்கு நான் வாகனம் ஒழுங்கு பண்ணுறேன். அங்கே கேட்டால் சத்தியத்தை கேட்டால் அவன் ரட்சிக்கப்படுறோம், ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறது 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு வந்துடும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆத்மாக்களுக்காக நாம் விதைக்க வேண்டும், ஷேர் பண்ணணும். அதர்வைஸ் we are not using our money in the for eternal purposes. நம்ம நித்திய நோக்கத்திற்காக நம்முடைய பணங்கள் செலவு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் பார்த்து தான் நம்மை ஆசீர்வதிப்பார். செல்ஃபிஷாக நம்ம இருந்துப்போன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அவர் மணி, இஃப் இட் இஸ் நாட் இன்வெஸ்டட், இட் இஸ் அல்டிமேட்லி வேஸ்டட். நம்முடைய பணம் முதலீடு செய்யவிட்டால் தேவராஜ்யத்தில் அந்த பணமெல்லாம் வீணான பணங்கள் தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியிலே அன்னைக்கே அவர் சொல்லி வைத்தார் சாலமோன், நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதில்லை, ஒன்றுத்தை எடுத்துகிட்டு போகிறதில்லை, வெறுங்கையாக தான் போகிறோம். பவுலும் அதே தான் வலியுறுத்துகிறார். யோபுவும் என்றைக்கோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்ல, நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாய் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அங்கே 1 தீமோத்தேயு வாசிங்க. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் அதே வசனத்தை தான் பவுல் அங்கே சொல்கிறார். 7ஆம் வசனத்தில், உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். ட்ரெஸ் இருக்குது, நல்லா தங்க இடம் இருக்குது, அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க, திருப்தியாக இருங்க. உண்ண உணவும் உடுக்க உணவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். நம்ம என்ன செய்யணுமா, நான் அடிக்கடி பல பேர் சொல்லியிருக்கிறேன், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் போவது
கூடாதுன்னு போட்டிருக்காரா, கடினம் போட்டிருக்கா? அரிது அப்படின்னா டிஃபிகல்ட்னு போட்டிருக்கு. நாட் இம்பாசிபிள், டிஃபிகல்ட், நாட் இம்பாசிபிள். ஆனால் பரலோகத்துக்கு போகணுன்னா ஐஸ்வர்யவான், எனக்கு நிறைய பணம் இருக்குப்பா, நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17-18 படி வாழணும். எப்படி வாழணும்? ஐ ஆம் ரிச், ஐ ஹாவ் மணி இன் மை ஹேண்ட்ஸ். ஏசு சொல்லிட்டாரு, ஐயோ ஐஸ்வர்யன் பரலோகத்துக்கு போகக்கூட முடியாதுன்னு அப்படின்னு நினச்சி என்ன போட்டிருக்குன்னா, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்குன்னா இருமாப்பான சிந்தையாக இருக்கக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ரெண்டாவதாக நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. டோன்ட் ட்ரஸ்ட் இன் தி அன்சர்டன் ரிச்சஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நன்மையாக கொடுத்த அந்த ஜீவனுள்ள தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்கணும். அடுத்த வசனத்தில் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நற்கிரியைகள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கணும், தாராளமாய் கொடுக்கிறவளாக இருக்கணும், உதார குணமுள்ளவளாக இருக்கணும். அப்படி செஞ்சுட்டா அவர்கள் 19 வசனத்தில் நித்திய ஜீவனை அவங்க பற்றி கொள்வாங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் போவது கடினம், ஏன்னா பணத்திலேயே அவன் குறியாக இருப்பான். ஆனால் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படின்னா பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயை பார்த்து, ஐஸ்வர்யவான்களுக்கெல்லாம் சொல்லி வை, இந்த வசனம் நான் சொல்கிறத செஞ்சால் அவன் பரலோகத்துக்கு போவான், நித்திய ஜீவன். இருமாப்பா இருக்காத, நம்பிக்கை பணத்து மேலே வைக்காத, நன்மை செய், நற்கிரியை செய், தாராளமாக கொடுக்க பழகு, உதார குணமாக இரு. அடுத்தது பாருங்க 19 நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக உன் ஆகாரத்தை பொக்கிஷமாக பரலோகத்தில் சேர்த்து வைக்க கட்டளையிடு. அல்லேலூயா. இப்படி செஞ்சா எந்த ஐஸ்வர்யானும் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் கொள் செய்வார். ஆனால் பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்து இந்த பூமிக்காகவே வாழ்ந்தாங்கன்னா அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முடியாது, கஷ்டம், அரிது. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரிச் மேன் டு என்டர் இன் டு ஹெவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நல்லா கவனிங்க, சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஹவு டு செக்யூர் மணி, அதை ஏர்ன் மணி, ஹவு டு சேவ் மணி, பணத்தை சேமிக்க வேண்டும், பணத்தை செலவு பண்ணணும். எப்படி செலவு பண்ணணும்? நம்ம சிக்கனமாக செலவு பண்ணணும், திட்டமிட்டு செலவு பண்ணணும், பெருமைக்காக செலவு பண்ணக்கூடாது, கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது, ஆசைக்காக வாங்கி செலவு பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பணம் என்பதை அறிந்து நம்ம கவனமாக செலவு பண்ண வேண்டும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு உணவு இருக்க இடம் இருக்கனாலே நம்மலாம் ரிச் பீப்புள் தான். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு இந்த இந்தியாவில் இல்லை. எத்தனையோ பேருக்கு தங்குகிற இடம் இல்லை. எத்தனையோ பேருக்கு சரியான வேலை இல்லை. எத்தனையோ பேர் வியாதியில் இருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம சுகமாக உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருடைய உயிர் இன்றைக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. நான் வரக்கு முன்னாடி 5 மணிக்கு ஒரு அலர்ட் கால் வந்துச்சு. ஒரு கோர விபத்தில் 7 பேர் மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி. நான் உள்ளே போய் பார்க்கல. பாருங்கள் எங்கே மரித்தாங்கன்னு தெரியல. பாருங்கள் எத்தனையோ பேர் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு சாப்பாடை தராரு, வீட்டை தந்திருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆகவே இந்த காரியத்தில் கர்த்தரையே சார்ந்திருக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை படிப்படியாக தான் ஆசீர்வதிப்பார். நம்ம திடீர்னத்துக்கே மேலே வைக்க மாட்டார். இங்கேருந்து திடீர்னு மேலே போனீங்கன்னா மேலேருந்து தபாக்குன்னு கீழே விழுந்துருவீங்க. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். திடீர்னு எனது தரித்திர ரேக்ஸ்லேருந்து ரிச்சஸுக்கு கொண்டு போயிட்ட போட்டார். அப்படி போனீங்கன்னா ரிச்சஸ்லேருந்து ரேக்ஸுக்கு வந்துடுவீங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, வர 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 விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. வர வர யூ வில் வேக்ஸ் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். ஆண்டவர் வர வர நமக்கு விருத்தி ஆண்டவர் தருவார். கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது நாம் எப்படி கொடுக்கணும், கொடுக்கிறது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும், ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும். அல்லேலூயா. எல்லா எளிமையும் இருப்போமா? எல்லா எளிமையும் இருப்போம்.